வெற்றிகரமான தொழிலதிபர் எப்போதும் ஒரு புதிய வணிக கருத்து மூலம் தனது வணிகத்தை நடத்த முயற்சி செய்கின்றார். அலங்கார மலர் வளர்ப்பு இலங்கையில் மிகவும் பிரபலமான வணிக வாய்ப்பு என்றாலும் மல்லிகை மலர்கள் வளர்ப்பு மூலம் வெற்றிகரமான தொழிலதிபராக உருவாகுவது என்பது இலங்கையில் எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகும். ஆம், சிறு வயதிலிருந்தே விவசாய சூழலில் வளர்ந்த திரு தம்பாபிள்ளை பிரேமேந்திர ராஜா அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் பங்களிப்பை வழங்கும் மல்லிகை மலர் வளர்ப்பு மூலம் ஒரு தொழிலதிபராக வளர்ந்துள்ளார். நான் தம்பாபிள்ளை பிரேமேந்திர ராஜா. நான் எங்களோட இடம் எங்களுடைய அப்பாண்ட இடம் புளியங்குளம், அம்மாண்ட இடம் புன்னால கட்டுவேன். நான் படிக்கிறதுக்காக எங்களுடைய அப்பா எல்லாம் அங்கே புன்னாலக்கட்டுவனில் போய் தண்டது. எங்களோட புன்னாலக்கட்டுவனில் படித்த வாலிபர்களும் விவசாயம் செய்யக்கூடிய 100க்கு 100 பேர் விவசாயம் செய்யக்கூடிய யாழ்ப்பாணம் தான் இருந்தது. அப்போ 73ஆம் ஆண்டு சரியான விவசாயத்துக்கான டிமாண்ட் இருந்தபடியாக நாங்கள் ஸ்ரீமாண்ட ஆண்டு காலத்தில் சரியான டிமாண்ட் இருந்தபடியாக நாங்கள் எல்லாரும் வீட்டில் உள்ள சகலரும் விவசாயம் செய்து கொண்டு தான் வருவோம். ஏனென்றால் நாங்கள் இதில் துலாவில் தண்ணீர் வச்சு அப்படி எல்லாம் இருந்து தான் நான் விடியத்தோட பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்போ என்னென்னா எங்களுக்கு அவ்வளவு காசு இருக்குது. காசு வேறும் எங்களுக்கு அப்பா சாக்லேட் வாங்கி தட்டினா எவ்வளவு பணவீக்கம் கூடுதலாக இருந்தோன்னு வந்துச்சு. அதால் எல்லாருக்கும் எங்களுக்கும் ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அப்போ நான் இதால் எங்களோட பேக்ரவுண்ட் நான் படித்த பள்ளிக்கூடமே மாஜனா, அங்கேயும் விவசாயம் தான் நான் படித்தேன். விவசாயம் படிக்கல அந்த ஸ்கூல்லேயே விவசாயத்துக்கு ப்ராக்டிக்கல் இருந்தது, நல்ல இதுகள் இருந்தது. இப்போ நான் அதை தோட்டத்தில் செய்யலாம், அப்பாக்களுக்கு சொல்லி ஊரில் எல்லாம் சொல்லி தோட்டத்துக்கு செய்யலாம். அப்படியான எனக்கு சக்ஸஸ் உருவாகிட்டு. அதுக்கு பிறகு நான் எனக்கு அப்பா 82ஆம் ஆண்டு இறந்த பிறகு நான் ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் இருந்தபடியாக அது அரசியலால் இறந்த பிறகு நான் பிரேமாசா அவரோட போய் நான் வேலை செய்தேன். அவர் அதுக்கு எனக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் எனக்கு நல்லா படிப்பிக்கிறதுக்கும் பேக்காகவும் அவரோட நான் வேலை செய்தோன்னு இருந்தேன். ஞாபக காலம் 93 வரைக்கும், 82ஆம் ஆண்டுலேருந்து 92ஆம் ஆண்டு வரைக்கும் நான் அவரோட வேலை செய்தோன்னு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு படிக்கிறதுக்கான இது வந்துச்சு. அது நான் டோவா கட்டார், அவர் சுத்த அப்புறம் டோவா கட்டாருக்கு போயிட்டு வெளிநாட்டில் இருந்து நான் வேலை செய்துட்டு அப்புறம் இங்கே வந்துருந்து நான் UN அதோட வேலை செய்தோன்ற கேட்கல திருப்பி நான் துபாய்க்கு போனேன். துபாயில் போயிட்டு அப்புறம் நான் பீஸ் கீப்பிங் மிஷனில் எனக்கு நான் அப்ளை பண்ணி பீஸ் கீப்பிங் மிஷன் கிடச்சிது. பீஸ் கீப்பிங் மிஷனில் வேலை செய்துட்டு பிறகு நான் பீஸ் கீப்பிங் மிஷனில் செய்தோன்ற கேட்கல அந்த ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு நான் இங்கே ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் 2009 ஸ்டார்ட் பண்ணேன். நான் பீஸ் கீப்பிங் மிஷனுக்கு 2007 போனேன். அது பிறகு 2010 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹோட்டல். அப்போ 2000 ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிக்கல நான் பீஸ் கீப்பிங் மிஷனில் ஏதாவது ரிஸ்க்கான ஜாப் பண்ணபடியாக நான் பேசாமல் இங்கே வந்துட்டேன். நல்ல சாலரிஸ் எடுத்தேன், $10,000 US எடுத்தேன். அப்போ அப்படி எல்லாம் எடுக்காமல் நான் இங்கே ஒருக்கா செட்டில் பண்ணுவோண்டு ஹோட்டல் நான் செட் பண்ணி ஒன்று கேட்கல. பெரிய பெரிய ஆக்கள்லாம் வந்திருந்து நான் இந்த ஹோட்டலுக்கு எங்களுடைய அப்பாண்ட நிலத்தில் இருந்தால் நாங்கள் மரக்கறிகளை செய்ய வழிக்கிட்டேன். அப்போ அந்த மரக்கறி செய்தோன்று கேட்கல நான் அவரோட ஆளுக்கு சொன்னபடி எம்பஸ்டர்கிட்ட சொன்னபடி மரக்கறிகளை நாங்கள் செய்கிறோம்ன்ற சொல்ல அவர் சொன்னார். ஹோட்டல் தொழில் மூலம் தொழிலில் இறங்கிய அவர் தற்செயலாக மலர் வளர்ப்பில் ஈடுபட்டு இன்று மிகவும் வெற்றிகரமான மனிதராக வளர்ந்துள்ளார். நான் வெஜிடபிள் வச்சு கொண்டு இருக்கிற டைம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்தது. இந்தியன் எம்பஸ்டர் எங்கள்கிட்ட வந்தார் அந்த இதில். அவர் சொன்னார், நீ ஏன் பூந்தோட்டம் ஒன்று செய்ய இயலாது, இவர் கொஞ்சத்தை வச்சு பாருமான்னு. அப்போ நான் அவர் சொன்னோன்னே எனக்கு ஒரு இது வந்துச்சு, நான் செய்வோம் சார். ரெண்டு அவர் ஒரு துணை தூதுவராக இருக்கிற அவருக்கு நல்ல அறிவு இருக்கும். அவர் சொன்னோன்னே நான் அங்கே போனேன். அங்கே போய் பூந்தோட்டத்தை பற்றி அவர் சொன்னார், நீ இந்த இது அப்ரூவல் எல்லாம் எடுத்து வாங்கன்னு எனக்கு சரியான ஹெல்ப் பண்ணிச்சேன். அதுக்கு மானசபா கொஞ்சம் இடைஞ்சல் கொடுத்தது. பட் நான் எனக்கு வேறு வழியில் நான் அப்ரூவல் எடுத்து போய் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸில் ஒவ்வொரு டைம் எடுத்தேன். நாங்கள் படித்தபடியாக எக்ஸ்பீரியன்ஸால் நாங்கள் எடுக்க வேணுமாட்டது. இங்கே அதுக்கு பிறகு நான் ஒரு ஆரம்பத்தில் நல்ல ஒரு சக்ஸஸான இதை நாங்கள் இப்போ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நறுமணமுள்ள மல்லிகை பூக்கள் முழு பகுதியையும் எவ்வாறு அழகுபடுத்துவதோ அது மட்டுமல்லாமல் பல்வேறு தயாரிப்புகளுக்கான சிறந்த ஆற்றலையும் கொண்டுள்ளதோ அந்த திறனை உணர்ந்து அதனை அடிப்படையாக கொண்ட பொருட்களை தயாரிப்பதில் தொடர்ந்து பாடுபடுபவரே எமது தொழிலதிபர் திரு தம்பா அவர்கள். இது எனக்கு ஒரு சக்ஸஸாக போயிருந்த நேரத்தில் எனக்கு இது எப்படி
இதண்டலாம். நான் இப்போ ஏஎஸ்எம்பி ப்ராஜெக்ட்டு கீழே நான் என்னென்னா எனக்கு பூ வந்து கூடுதலாக வருது. சில இடத்துல டைமில் அப்போ எல்லாம் டிமாண்ட் இல்லாமையும் போய் கொண்டிருந்தது. பூவெல்லாம் டிமாண்ட் இல்லாமல் போயிட்டு இருந்தேன்னா ஒன் டே இருக்கும் ஃபங்க்ஷன், அடுத்த நாள் ஃபங்க்ஷன் இருக்காது. அப்போ இந்த டிமாண்ட் இல்லாத போனதில் அதால் நான் ஏஎஸ்எம்பி ப்ராஜெக்டுகளால் நான் இந்த இதை நான் எடுத்தேன். இந்த காசு எடுத்து அவைகிட்ட நான் அப்ளை பண்ணி வேர்ல்ட் பேங்க் த்ரூ வேல்யூடேட் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். வேல்யூடேட்டில் எசன்ஸ் செய்கிறதுக்கும், மற்றது இப்போ இது டீ செய்கிறதுக்கும், மற்ற வாழைத்தண்டில் ஜூஸ் செய்கிறதுக்கும் புது புது கண்டுபிடிப்போல் கண்டுபிடிச்சி நான் போய் அங்கே இருந்து மிஷினரிஸ் எல்லாம் சேவிச்சு போட்டு ஏற்கனவே எசன்ஸ் அங்கே செய்கிறது இருக்குது. டீ வந்து இது புதுசாக இலங்கையில் இல்லை, உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த டீயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதே போல் இது இந்த ஜூஸ் வந்து பனானாவில் வந்து ஸ்டெம் ஜூஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது செய்யிருக்கோம். பனானாவில் இது எடுக்கிறது. பட் இதுலேருந்து நாங்கள் கிரேப் ஜூஸும் செய்கிறதுக்கு நான் இப்போ ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கோம். கிரேப் வைன் செய்யலாம், அதை நாங்கள் இப்போ ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் ஜெஃப்னா கேம்பஸோடு சேர்ந்து நாங்கள் அதை செய்யலாம். தரமான மூலப்பொருட்களை வழங்குவது மற்றும் சரியான சந்தைப்படுத்தல் வலையமைப்பை பராமரிப்பது வணிகத்தின் வெற்றிக்கு முக்கியமானது. அந்த வகையில் இன்று திரு தம்பா தனது வெற்றிகரமான சந்தை தேவை மற்றும் விநியோக வலையமைப்பின் மூலமும் சிறந்த தனிப்பட்ட உறவுகளின் மூலமும் தனது வணிக சந்தையை மேம்படுத்தியுள்ளார் என்பதில் ஐயமில்லை. நான் முதலாவதாக அப்போ எனக்கு இந்த பூக்கு வந்து இம்பூட்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வர்றது எல்லாம் இந்தியாவில் இருந்தான். ஏனெண்டா இந்தியன் தான் ஒரிஜினல் ஜீன் அங்கே இருக்குது. இங்கே வந்து லோக்கலாக செய்து பெரிய சக்ஸஸ் வேறே இல்லை, எல்லா இடத்துலையும் ஃபெயிலியராக இருந்தது. இன்றைக்கி கனவேற்ப பூ எல்லாம் எனக்கு ப்ரே செய்ய வலிக்கிட்டாங்க, கொப்பிகேட் பண்ண வலிக்கிட்டது. அது ஃபெயிலியருக்கு காரணம் இம்பூட்ஸ் தான், அங்கேருந்து கொண்டு வராமல் விட்டதால தான். எனக்கு அங்கேருந்து கொண்டு வரதால பெரிய சக்ஸஸ் ஒன்று இருக்குது. இந்த நெட்வொர்க் வந்து நான் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூரில் நைலா காலேஜ், கன யூனிவர்சிட்டியோட எனக்கு லிங்க் இருக்குது. அப்போ வேலூர் யூனிவர்சிட்டி அவங்களோட நான் இந்த அவங்கள லெக்சரர்ஸ் எல்லாம் இப்போவும் கூட இப்போ கல்யாணம் சொன்னால் இப்போவும் கூப்பிட்டாலும் ஃபேமஸான லெக்சரர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் அவங்களோட சேர்ந்து வேறு கம்பெனிஸோட சேர்ந்து தான் நான் இங்கே எடுக்கிறேன். இந்த மார்க்கெட்டை நான் உருவாக்கினது முதல் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போயிட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸ் இந்த தலைக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன். ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்து இந்த மார்க்கெட் ஒன்று உருவாக்கினேன். கோயில்களில் ஃப்ரீயாக கொடுத்து, எம்பசிஸில் ஃபங்க்ஷன்ஸில் ஃப்ரீயாக கொடுத்து அப்படி நான் எடுத்தேன் நான் ஃபுல்லாக. அப்போ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டாக நான் மார்க்கெட் ஒன்று உருவாக்கினேன். அடுத்தது கடையில் இருக்கலாம். இந்த வவுனியால் ஒரு கடை ஒன்று எடுத்து அவன் கடையில் போயிட்டு நான் பிஸ்னஸை பண்ண வலிக்கிட்டேன். அவர் ரெண்டு ஒரு ஆளை போட்டு அந்த பிஸ்னஸை பண்ணினேன். பட் அது பிறகு அந்த கடைக்காரன் வேறு பிஸ்னஸில் பண்ண வலிக்கிட்டான். அப்போ எனக்கு அந்த சிக்கலாக அப்புறம் நான் கொடுத்த மார்க்கெட்டில் உருவாக்கினதை தாங்கள் உடைக்க வலிக்கிட்டாங்க. நாங்கள் டிரெக்டாக செய்வோம், வேறு யார்ட்டையும் எடுத்து செய்வோம், அப்படி இப்படியாண்டு பிறகு எனக்கு வேறு பூவை கொண்டு வந்து வைக்க வலிக்கிட்டாங்க. அதால் எனக்கு அதில் ஒரு விழுக்காடு வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நான் இந்த மார்க்கெட்டை உருவினா வெளிநாட்டு மார்க்கெட். இன்றைக்கி சுவிஸில் நல்ல ஒரு மார்க்கெட்டை ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. லண்டனில் ஒரு பெரிய ஃபேமஸான பூ பிஸ்னஸ்காரன் அவன் இப்போ வெஜிடபிளும் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். அப்போ நான் இதோட இங்கே ஏகேஎம் இருக்குது, இங்கே ஒரு லோக்கல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்கணும், அவைக்கு கொடுக்குறது, லண்டனில் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறது. அப்போ அப்படி ஒரு மார்க்கெட்டை நான் வந்து வெளிநாட்டு மார்க்கெட்டையும் அடுத்த எந்த ஒரு 5000 வியூஸ் இருக்கணும் எந்த ஃபேஸ்புக்கால் அதுகளாலேயும் நான் இப்போ லண்டனுக்கு நான் 100 பவுனுக்கு நாங்கள் உடனடியாக கொடுப்போம். நாங்கள் ஒரு பெட்டி. இப்போ அப்படியான ஒரு மார்க்கெட்டை நான் உருவாக்கியாச்சு. இப்போ எனக்கு மார்க்கெட்டிங் வந்து எக்ஸஸ் மார்க்கெட் இப்போ உருவாக்க போகிறோம். நாங்கள் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அது வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் கொண்டு உருவாக்குறது தான் நாங்கள் போய் யோசிச்சிருக்கிறோம். அவையே அந்த நார்மலாக ஆன்லைனில் அவை புக் பண்ண நாங்கள் கொண்டே கொடுக்குறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஆம், வெற்றிகரமான தொழிலதிபர்கள் மிக சிறந்த ஆராய்ச்சியாளர்கள். இந்த கூற்றினை திரு தம்பா அவர்கள் தனது வெற்றியின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் தனது உற்பத்தி செயல்முறையை அவருக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க வேண்டிய குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடர்ந்து பாடுபடுகின்றார். அது மட்டுமல்ல, புதிய தொழில்நுட்பத்துடன் சேர்த்து தனது மல்லிகை மலர் வளர்ப்பினை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்துகின்றார். இது வந்து நான் உங்கள் படிக்கபடியாக நான் இந்த இதில் சக்ஸஸுக்கு காரணம் ஒவ்வொன்றையும் நான் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தரம் என்னோட கேம்பஸில் போய் ஜெஃப்னா கேம்பஸோ அல்லது எல்லாருடையும் நான் ரிசர்ச்சை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் மரக்கறியில் நாங்கள் எடுக்கிறோம், மரக்கறிகளுக்கு இதன்றோம், புது ஆர்கானிக் எப்படி செய்ய வேணுமென்றது இந்தியாவிலேருந்து நான் கூடுதலாக டெக்னாலஜிஸை படிச்சிருக்கேன். இந்தியாவில் எனக்கு இப்போ எத்தனையோ குரூப்பில் எங்களுக்காண்ட ஒரு குரூப் ஒன்று போட்டு அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் எடுக்க வந்திருக்கிறோம். அப்போ இங்கே அதே போல் இங்கே இதுக்கும் எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நான் கூடுதலாக.
அப்போ அதால் இது எங்களுக்கு சக்ஸஸுக்கு காரணம் எந்த ஒரு விவசாயத்தை ஒரு 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 தொழில் முயற்சியாக கொண்டு வரவருக்கு கட்டாயமான சாமானம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முன்னுக்கு ரிசர்ச். நாங்கள் இப்போ நான் 50 மரத்துக்கு மேலே 50 கண்டுகளுக்கு மேலே நாங்கள் இப்போ ரிசர்ச் பண்ணி நான் போட்டு கொண்டிருக்கிறேன். அதே போல் நான் இப்போ இந்த முறை மரக்கறி வச்சுருக்கிறேன். எல்லாம் என்னென்ன மரக்கறி நல்லது, எப்படி தன்றது, எப்படி இருக்குது என்று நாங்கள் ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி இப்போ எனக்கு மேலே அந்த கேம்பஸுகளோட உதவிகளால் நான் இன்றைக்கு ஒரு சக்ஸஸான பிஸ்னஸ்காரனாக வாரதுக்கு காரணம் ஒன்லி ரிசர்ச் தான். பல்வேறு வணிகத்தில் ஈடுபடும் இவர் எல்லாவற்றையும் சரிசமமாக கையாளுவதில் சிறந்த ஆளுமையுடைய தொழிலதிபராவார். இந்த இது நான் இப்போ எல்லா தொழில்களையும் செய்கிறவங்க யோசிக்கலாம். ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ், பூ பிஸ்னஸ், மரக்கறி, அப்படியான பிஸ்னஸ். நான் அது தனியாக இல்லை, இன்னும் கூட்ட போகிறேன். ஏன்னா இருந்தால் நாங்கள் ஒன்று கொண்டு இப்போ இதில் வேலை செய்கிறாக்கள், விடியத்தில் பூ பிடுங்குறாக்கள் அங்கால போய் வேலை செய்வாங்க, அங்கே வேலை செய்கிறாக்கள் இங்கால வந்து வேலை முடிஞ்சோடனே இங்கே வேண்டாம் இங்கே போயிடலாம். அப்படி ஒரு லிங்காக இருந்தபடியாக தான் நாங்கள் இந்த தொழிலில் பிஸ்னஸ் பண்ணலாம். இது தனியாக இல்லை, நாங்கள் வேறு போகிற ஆர்கானிக் இது செய்யலாம், ஆர்கானிக் போகிற செய்யலாம். நான் அந்த 49 ஏக்கரும் அப்படியான ஒரு புது திட்டமாக செய்கிறதுக்கு காரணம் ஒரு லிங்கில் இருந்தால் நாங்கள் மரக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இது எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சாம்பிளாக மாடல் ஃபார்ம் இதில் நான் செய்து கொண்டிருக்கேன். எனக்கு எது சக்ஸஸ் வருதோ அதைத்தான் நான் திருப்பி இந்த மாடல் ஃபார்ம்லேருந்து சக்ஸஸ் வரதை பொறுத்து நான் பிறகு வேறு அரோமா ட்ரீட்மெண்ட், வெஜிடபிள் இதுகள், புது ட்ரீட்மெண்ட்கள் எல்லாத்தையும் நான் இதில் இருந்து செய்கிறதுக்கு நான் யோசிச்சேன். போருக்கு பிந்தைய சூழலில் திரு தம்பா அவர்கள் அவர் தொடங்கிய வணிகத்தில் ஏற்படும் அனைத்து சவால்களையும் தாங்க வேண்டியிருந்தது. ஆம், அவர் அவ்வாறு செய்ய தயங்கவில்லை. அத்தோடு அந்த சவால்களுக்கு மத்தியிலும் அவர் தனது தொழிலின் முன்னேற்றத்திற்காக இன்றும் பாடுபடுகின்றார். வெற்றியின் உச்சியில் இருக்கும் திரு தம்பா அவர்கள் தனது தொழிலின் எதிர்காலம் குறித்து அத்தகைய நம்பிக்கையுடன் இருக்கின்றார் என்பதே உண்மை. இப்போ இது எனக்கு ஒரு சக்ஸஸான போகிற நிலையில் எக்ஸ்போர்ட் வந்து சக்ஸஸாக போகிறதால நான் வந்து எனக்கு பெரிய டிமாண்ட் ஒன்று உருவாகிட்டது. பூவுக்கு சரியான டிமாண்ட் உண்டு. ஏன்னா அங்கே உள்ள ஆக்கள் 15 லட்சம் சனமும் எங்களோட தமிழ் ஆக்கள் இருக்கிறபடியாக அவங்களுக்கு தேவை எங்களோட நாட்டிலேருந்து எங்களோட மண்ணில் இருந்து எடுக்கக்கூடிய இது. அப்போ இந்த இது அதால் நான் ஒரு 49 ஏக்கர் பூ வைக்கிறதுக்கு நான் யோசிச்சிருக்கிறேன். அது வந்து எலக்ட்ரிக்கல் லைனுக்கு இல்லை, நான் ஃபாரஸ்ட் கேட்டால் ஃபாரஸ்ட்ன்றாங்க, அப்படி இல்லாமல் இருக்க எலக்ட்ரிக்கல் லைனுக்கு கீழே நான் 49 ஏக்கரும் வைக்க போகிறேன். அதில் நான் ஃபுல்லாக மல்லிகை வைக்க போகிறேன். இது வந்து சிஎஸ்ஆர் சிஸ்டத்துக்கு கீழே, நான் முதல் சொன்ன போல் சிஎஸ்ஆர் சிஸ்டத்துக்கு கீழே அதை வச்சுட்டு அதைத்தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். அடுத்து அதுக்கு பிறகு நான் இதை என்ன செய்ய போகிறேன், இந்த 49 ஏக்கரையும் எடுத்து நான் இதை என்ன போகிறேன். அதே நேரில் நான் ஆன்லைன் மார்க்கெட்டிங் சிஸ்டம் ஒன்று இப்போ உருவாக்கின்னு இருக்கிறோம். இந்த ஆன்லைன் வந்து ரிலேஷன்ஷிப் ஆன்லைனாக இருக்குது. ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், இங்கே உள்ள வீட்டு தோட்டம் ஒவ்வொரு தொழிலாளையும் தன்பாலில் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டு தோட்டத்தின் மூலம் ரிலேஷன்ஷிப் அங்கே உள்ள அவங்களோட சொந்தக்காரருக்கு கொடுக்கக்கூடிய ஆன்லைன் சிஸ்டம் ஒன்று செய்ய போகிறோம். அது வந்து நாங்கள் குவாலிட்டி என்ன செக் பண்ணுறது எங்களோட வேலை. அவளுக்கு குவாலிட்டி இல்லாத லோக்கல் மார்க்கெட்டுக்கு போடுறதுக்கும் அங்கே போடுறதுக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் கொண்டு உருவாக்குறதுக்கு நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். அது எங்களுக்கு சக்ஸஸாக வருமானு நம்புகிறேன். தனது சொந்த காலில் நிற்க பாடுபடும் வருங்கால தொழில் முனைவோருக்கு இவர் ஒரு முன் உதாரணமாக திகழ்கின்றார். ඒකට ඇත්තම අපි කියන්න පුළුවන් මටත් දැන් ඕ වගේ මේක කරා නම් මටත් ලාසි නෑ. මම ඔන්ලයින් එකට ඔක්කොම එකතු වෙන්න පුළුවන්. நான் வந்து அந்த ஆன்லைன் சிஸ்டம் ஒன்று செய்கிறபடியா உங்களோட எல்லா அக்ரிகல்ச்சர்காரனும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஊரில் ஒரு 10 பேருண்டாலும் நீங்கள் சேர்த்து இது ஒரு புதிய ஒரு திருப்பமாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இங்கே எக்கானமிக் வந்து எங்களுக்கு செட்டியான டவுனாக போயிட்டு இருக்கிறதுக்கு நாங்களும் அரசாங்கத்துக்கு உதவியும் பண்ணலாம், அரசாங்கத்தில் எங்களோட வாழ்வாதாரத்தை குறைக்க பண்ணலாம். இதுக்கு நாங்கள் காட்ட உங்களோட எக்கனாமிக்கு சூப்பர் சாமான் உண்டு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் தான். அது வந்து நான் படித்த வாலிபர்களாக இருக்கிறாங்க, படித்து இதோட இருக்கிறாங்க. ஒரு நல்ல பிஸ்னஸுக்கு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸை விட ஒரு பிஸ்னஸும் வராது. இனிமேல் காலத்தில் நாங்கள் ஒரு வளத்துலேயும் தேவையில்லை. எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ணாலும் எத்தனையோ நாடுகள் இருக்குது, சோம்பறியெல்லாம் வாழ்ந்துட்டோம். நாங்கள் இனி பழையபடி நாங்கள் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸை நாங்கள் கூட்டுறதாக இருக்க வேணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, ஒரு ஊரில் நீங்கள் ஒரு 10 பேரை எடுத்து தனியாக கத்திரிக்காய் செய்யணும், அடுத்த ஊரில் இன்னொரு ஆள் எடுத்து 10 பேரை போட்டு வண்டிக்காய் செய்யணும். அப்படியான எல்லாத்தையும் செய்து கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம். நாங்கள் உங்களோட உதவி பண்ணுவோம். நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிரச்சனையே இல்லை.
எங்களுக்கு அக்ரி பிஸ்னஸால் பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலாம். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் எங்களோட இது அக்ரிகல்ச்சரில் ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலாம். மனம் வீசும் மலர்கள் மலர்ந்து சுற்றுச்சூழலை அழகுபடுத்துவது போல் திரு தம்பாவின் கனவுகள் அனைத்தும் நனவாகும். நீங்கள் உங்கள் வெற்றி படிக்கட்டில் மேலும் செல்ல உங்களுக்கு இறையருள் கிடைக்க வாழ்த்துகின்றோம். நன்றி.